கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னா உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சமமாவாங்க. அதுதான் பிரியாஸ் வேர்ல்டு 360ல் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலும்பே இல்லாத நல்ல மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி காஷ்மீரின் சில்லி, சீரகம், சோம்பு, இடித்து போடுறதுக்கு இஞ்சி பூண்டு இது இடித்து தான் போடணும். மசாலா பவுடருக்கு காஞ்ச மிளகா, மல்லி, மிளகு, சீரகம் இதனாலையும் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இது எதையுமே வறுக்காமல் அப்படியே அரைச்சிக்கலாம். மட்டன் சுக்கா இப்போ குக்கரில் தான் செஞ்சு கட்ட போகிறேன். குக்கர் நல்லா சூடானோன்னே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இப்போ வாசனை பொருளான நம்ம இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். பட்டை 2 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜீரகம், சோம்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சீரகம், பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதாவது முதல்ல காட்டும் போது வெட்டாமல் வச்சுருந்தேன், இப்போ வெட்டி போடுறேன். ஏன்னா அப்போ தான் வெட்டணும். அதே மாதிரி இதுக்கு இஞ்சி பூண்டை இடித்து தான் போடணும், நீங்கள் வெட்டி போடக்கூடாது. அதே மாதிரி பேஸ்ட்டாகவும் போடாதீங்க. லாஸ்ட்டாக காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வருங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை முன்னாடியே போட்டிங்கன்னா சில நேரம் கருகி போயிடும், அதனால தான் இப்போ போடுறேன். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் நல்லா வதக்குங்க 2 நிமிஷம். சில்வர் குக்கரில் செய்கிறேன், அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அலுமினிய பொருட்கள் யூஸ் பண்ணாமல் சில்வர் குக்கர் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த பொருள் எல்லாத்துலேயுமே நல்லா சேரணும். அதே மாதிரி பச்சை வாசனையும் போகணும். உப்பை பொடி பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கிறணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் தேவையான பொருட்கள் சொல்லும்போது உப்பு சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கல்லுப்பையே பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டா கூட பிங்க் சால்ட்டா, ஹிமாலயா சால்ட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சால்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானது. அயோடைஸ்ட் சால்ட்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா கிண்டணும். இப்படி கிண்டும்போது மசாலா ஃபுல்லாக அந்த மட்டனில் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிடணும். நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ மசாலா நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ குக்கரில் விசிலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸு அதை நல்லா வேக விடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மட்டனில் ஏற்கனவே இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே வெளியே வந்துடும். நம்ம மீன் மேக்கர் செய்யும்போது வெஜிடேரியனில் செய்வோம்ல, தண்ணியை இறுக்கி புழிஞ்சிட்டு சாப்பாடு பொருளோடு சேர்ப்போம். ஏன்னா அப்போ தான் அப்சர்வ் பண்ணணும். அதே மெத்தட் தான் மட்டனும் ஃபுல்லாக தண்ணியை ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் மறுபடியும் நம்ம சேர்க்கும்போது அந்த மசாலாவோடு சேர்ந்த தண்ணியை மட்டன் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் மட்டன் எல்லா தண்ணியும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்த மட்டனுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். நான் என் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் குக்கரை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ விசில் வச்சு எடுத்துக்கணுமோ அவ்வளோ விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. ஆனால் மட்டன் கண்டிப்பாக நல்லா வேக விடணும். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் நல்லா 5 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். எப்போவுமே விசில் ஃபுல்லாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மட்டன் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு இன்னும் தண்ணி இருக்குது, அதுதான் நல்லது. இப்போ நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த கொஞ்சம் தண்ணி வற்றுற வரைக்கும். ஏன்னா மட்டன் சுக்காங்கிறது கொஞ்சம் ட்ரையும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கிண்டணும். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ அந்த சட்டியில் எதுவுமே ஒட்டலை. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்ல ஜூஸியான குழந்தைய சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. மட்டனில் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ரேரான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மட்டனில் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மட்டனை சமைச்சு கொடுங்க, சிக்கன் கொடுக்காதீங்க.